எனக்கு இந்த பேர் ஜெகதீப் தங்கர் அவருடைய அவசர ராஜினாமா. அதற்கு பிறகு இந்த வரக்கூடிய தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணனுடைய பெயர் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து தமிழிசை அவசரப்பட்டு ரிசைன் பண்ணி தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். மத்திய அமைச்சராக இருந்த வெங்கையா நாயுடுவை குடியரசு துணைத் தலைவராக அவருடைய விருப்பத்துக்கு எதிராக கொண்டு போனார்கள்ங்கிறது தான் கேள்வி. அவர் அமைச்சராக இருந்திருந்தால் அவருக்கு இன்னும் கெத்து கொஞ்சம் ஜாஸ்தி, எங்க வேணாலும் போக முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும், அவர் அரசியலை நீட்டிக்க முடியும், அவர் இன்னும் மேல போக இன்னும் நல்ல போர்ட்ஃபோலியோ கிடைச்சிருக்கும். அவர் ஒன் ஆஃப் த சீனியர் மினிஸ்டர்ஸ், தேர்ஸ் நோ டவுட். தமிழ்நாட்டில் தேர்தல் வருது, தேர்தல் நெருக்கத்துக்காகத்தான் அந்த மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் திண்ணை ஜனாதிபதி அறிவிச்சிருக்காங்கன்னு ஒரு பேச்சு. அதே தான் நான் சொல்றேன். அதனால வந்து ஒரு 100 வாக்குகள் அதிகமாக கிடைக்குமானா எனக்கு தெரியல. திமுக வந்து எப்படி மேலே வளர்ந்து வந்தது, அங்கே அவர்களிடமிருந்து அதிமுக எப்படி அந்த அதிகாரத்தை கைப்பற்றியது, அதற்கு தெருமுனை பேச்சு எந்த அளவுக்கு உதவியது, மக்களோட எப்படி அதை கனெக்ட் பண்ணாங்க, எப்படி மக்கள்கிட்ட பேசினாங்க, எதை எடுத்து கொண்டு போனார்கள். இன்றைக்கு மக்கள் இன்னும் அதிகமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால பழைய காலத்தில் பேசினது போதாது, உங்களுக்கு வெறும் அடுக்குமொழி வசனம் மட்டும் பேசினது போதாது. ஸோ அந்த இடத்துல தான் அண்ணாமலை வந்து ஒரு பெரிய ஒரு டிபார்ச்சரை கொண்டு வந்தார். பல விஷயங்களை பற்றியும் பேசினார், பல இடங்களுக்கு போய் பேசினார். அப்போ அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல, எல்லாம் நீங்கள் வந்து அதுக்காக தமிழ்நாடு முழுக்க சுற்றணும்னா அதுக்கான பட்ஜெட் உங்கள்கிட்ட கிடையாது. ஒரு கட்சியுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட் ஒரு தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. சோஷியல் மீடியாவில் ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு எங்கெங்க உங்களுக்கு வந்து செலவு இருக்கு, அந்த அளவுக்கான செலவு கூட உங்களால் பண்ண முடியும். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் இருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன், அவருக்கு அடுத்தபடியாக டாக்டர் அப்துல் கலாம், அவருக்கு அடுத்தபடியாக வெங்கட்ராமன், இப்போ இந்த 3 பேருக்கு அடுத்தபடியாக சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மிக உயர்ந்த பதவிக்கு போகிறார். துணை விவிகிரியும் சேர்த்துக்கணும். விவிகிரி இப்போ 5வது ஆளாக வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதிநிதி வந்து ஒரு உயர்ந்த பதவிக்கு போகிறார். உங்களுடைய பார்வை என்ன சார்? எனக்கு இந்த பேர் ஜெகதீப் தங்கர் அவருடைய அவசர ராஜினாமா. அதற்கு பிறகு இந்த வரக்கூடிய இந்த தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணனுடைய பெயர் வரும்னு நான் நினைக்கல. நிஜமாக பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை இன்னும் பல சீனியர் ஆட்கள் இருக்காங்க. நான் சொல்கிறது இன்றைக்கு கவர்னராகவே இருக்கக்கூடிய பலர் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அந்த விதத்தில் வந்து இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்போ வந்து தமிழிசை அவசரப்பட்டு ரிசைன் பண்ணி தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ரைட். ஏன்னா அவங்க வந்து கவர்னரை பொறுத்த வரைக்கும் சீனியர். ரைட். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவோட தலைவராக இருந்தாங்க, பொதுச் செயலாளராக இருந்திருக்காங்க பாரதிய ஜனதாவுக்கு. அவங்க வந்து கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதோட ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சாலும் வாய்ப்பு அதிசயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே சார். ஏன்னா அது கஷ்டம். முர்முருடைய அது என்ன ஆகும்னா, ஒரே நேரத்தில் உங்களுக்கு வந்து 2 தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேருக்கு, ஈவன் சவுத்தை சேர்ந்த 2 பேருக்கே கொடுக்கறது கஷ்டம். அது வந்து ஒரு பேலன்ஸ் இருக்காது. இப்போ இவர் வந்துட்டார் அப்படின்னா அவர் ஜெயிச்சிருவார். ஏன்னா ஓவர்வெல்மிங் ஓட்ஸ் வந்து என்டிஏக்கு. ஏன்னா இதில் வெறும் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் மட்டும்தான் வாக்களிக்கணும். குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் எலக்ட்ரல் காலேஜ் ஓட்ஸு, ஒவ்வொரு சட்டமன்றத்துடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வாக்களிக்கணும். அப்போ அதுக்கு வெயிட்டேஜ் கணக்கு இருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இத்தனை, இவருக்கு இத்தனை அப்படின்லாம் கணக்கு இருக்குது. ஸோ கொஞ்சமாவது வந்து எதிர்கட்சிகளால் ஒரு போட்டியாவது போட முடியும். இதில் வந்து ஸ்ட்ரெயிட் வாக் த்ரூ, ஒன்றும் இந்த கட்சியை வாக்களிச்சாதான் அந்த கட்சி வாக்களிச்சாதான்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ரெயிட் விக்ட்ரி. அப்போ இவர் வந்து ஜெகதீப் தங்கருடைய மீதமுள்ள
நாட்களில் தான் இவர் வந்து இருக்க போறார். குடியரசு துணைத் தலைவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு மாநிலங்களவையை வழிநடத்துவது, அவைத்தலைவராக இருப்பது, அதை வழிநடத்துவது. அதுல வந்து பில் வருது, மசோதாக்கள் வருகின்றன, அதை நகர்த்தி செல்வது போன்ற சில விஷயங்கள் இருக்கு. அங்கேயும் இதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சிக்கல் ஒன்று இருந்தது. என்டிஏக்கு ஒரு பெரும்பான்மை இல்லாமல் இருந்ததுங்க. அதனால தான் வந்து மத்திய அமைச்சராக இருந்த வெங்கையா நாயுடுவை குடியரசு துணைத் தலைவராக அவருடைய விருப்பத்துக்கு எதிராக கொண்டு போனார்கள்ங்கிறது தான் கேள்வி. அவர் அமைச்சராக இருந்திருந்தால் அவருக்கு இன்னும் கெத்து கொஞ்சம் ஜாஸ்தி, எங்க வேணாலும் போக முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும், அவர் அரசியலை நீட்டிக்க முடியும், அவர் இன்னும் மேலே போக இன்னும் நல்ல போர்ட்ஃபோலியோ கிடைச்சிருக்கும். அவர் ஒன் ஆஃப் த சீனியர் மினிஸ்டர்ஸ், தேர் இஸ் நோ டவுட். தெற்கிலிருந்து அவர் வந்து அன்கொஸ்டினபிள் டாப் லீடர். ஆனா அப்ப அவர் வந்து பாரதிய ஜனதாவுக்கு அவர் மாநிலங்களவைக்கு தேவைப்பட்டார். இப்ப அப்படி கிடையாது. அந்த மெஜாரிட்டி மார்க் மாறி சமாளிக்கிறதுக்கு அவர் மாதிரி ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அப்ப வெங்கையா நாயுடு தேவைப்பட்டார். ஜெகதீப் தங்கர் கூட அவர் ரொம்ப வெளிப்படையாக அவர் மேற்கு வங்கத்துடைய கவர்னராக இருந்தபோது அவர் ஒரு வக்கீல் பின்புலத்தை சேர்ந்தவர். அதனால அவர் வந்து மம்தா பானர்ஜியை மிக கடுமையாக எதிர்கொண்டார். அப்ப அவரை கொண்டு வந்ததுமே கூட எதிர்கட்சிகளை கையாள்வதை இவர் வந்து சிறப்பாக செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவர் பண்ணாங்க. பட் அதுல என்ன பிரச்சனைன்னு ஒன்றும் தெரியல, எனக்கு தெரியல. ஆளுக்கு என்னென்னலாம் பேசுறாங்க, நான் அதுக்குள்ள போக போறது இல்லை. அவர் ஹெல்த் ரீசன்னால அவர் ஹெல்த் ரீசன் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்ப அந்த இடத்துல சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் ரோல் இதற்கு முன்னாடி கிடைச்சதில்லை. கட்சியுடைய தமிழகத்தின் தலைவராக இருந்திருக்கிறார். பட் அதுல ஒன்றும் கட்சியில ஒரு பெரிய வளர்ச்சியோ ஒன்றும் நடந்துடல. 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார். அது நாடாளுமன்ற உறுப்பினருங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு ஒரு பெரிய ரோல் கிடையாது. அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர், ஆர்எஸ்எஸ்ல இருந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்தவர், ஒரு மிகப்பெரிய கொங்கு வேளாளர் சமுதாயத்தில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவர். தேர்தல் லாங் டேர்ம் தேர்தலை வச்சு மனசுல வச்சு கூட அந்த மேற்கு தமிழ்நாடுடைய வாக்குகளை பெறுவது அப்படின்லாம் கூட நம்ம லாங் ஷாட்லாம் பத்தி பேசலாம். பட் அதெல்லாம் இல்லாமலேயே அந்த வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை இருக்கிறார், வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க, இவங்கெல்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், அந்த பெல்ட்ல இருந்து வர்றவங்க. அதனால அதற்கு இவரை குடியரசு துணைத் தலைவராக ஆக்க வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த சாய்ஸ் வந்து எனக்கு அவ்வளவாக புரியல. பல பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், அதாவது கட்சிக்காரர்கள் இல்லை, அவர்களுடைய இதை பார்த்தாலுமே அவங்களுக்குமே ஒரு ஆச்சரியம் தான் அப்படின்னு தெரியுது. அது எக்ஸ்பெக்டடாக ஒரு இது மாதிரி தெரியல. ஆனால் மீடியாவில் ரொம்ப நாளாக சொல்லப்பட்டிருந்துச்சு, ஒரு தமிழர் தான் வந்து வைஸ் பிரசிடெண்டாக வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு சார். எதற்காக ஒரு நீங்கள் வந்து முர்மு வந்து ஒடிசாக்காரர். இப்போ ஒடிசா அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வடக்கும் இல்லை தெற்கும் இல்லை, கிழக்கு 2 பக்கத்தோடையும் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடியது. அவர் வந்து அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு பின்னணியில் வர்றாரு. அவருக்கு வந்து ஒடிஷால ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கு. அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்து மினிஸ்டராக இருந்து இந்த மாதிரிலாம் நிறைய பேக்ரவுண்ட் இருக்கு அவருக்கு. எம்பி அப்படியே வர்றாரு. ஓகே, இவருக்கு வந்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்பேஸ் குறைச்சு, பிளஸ் நீங்க அவரை வந்து ஒரு மாதிரி டீபொலிட்டிசைஸ் பண்றீங்க. நீங்க வந்து குடியரசுத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவரையும் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பாலிடிக்ஸ்ல ஈடுபட முடியாது, அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான். அண்ட் ஒன்ஸ் நீங்க கவர்னராக இருந்து கூட, தமிழிசை இஸ் an எக்ஸாம்பிள், நீங்க ரிசைன் பண்ணிட்டு மீண்டும் கட்சி பணிக்கு வந்திருக்கீங்க. பட் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவருக்கு அந்த ஒரு பாசிபிலிட்டியும் கிடையாது. ஸோ இதுதான் அவருடைய ரிட்டையர்மெண்ட். ஒருவேளை இலகணேசன் இறந்து விட்டார் இப்ப சமீபத்தில் தான். அவங்களுக்கு
அவர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வயது குறைந்தவராக இருந்திருந்தா அவர் தான் சீனியர். ஆக்சுவலா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அவருக்கு அந்த வாய்ப்பு ஒரு வேளை கிடைச்சிருக்கலாம். பின்னணியை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் ஒரே அந்த ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா பின்னணி. தமிழகத்துடைய தலைவர், பாரதிய ஜனதாவுடைய தலைவராக இருந்திருக்கிறார்கள் 2 பேருமே. அவருக்கு ஆனா எம்பி வாய்ப்பெல்லாம் கிடையாது இவரை பொறுத்த வரைக்கும். இல்லை, அது கூட ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்காரு. மத்திய பிரதேஷ் வழியாக ராஜ்யசபா எம்பி. அவர் வந்து கவர்னர் ஆனதுக்கு பிறகுதான் அது முருகன் கூட அந்த இடத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இது நடந்திருக்கு. ஆனால் அதுவும் இல்லை. தமிழகத்திலேருந்து நிறைய பாரதிய ஜனதாக்காரர்களுக்கு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா கவர்னர் ரோல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த கட்சியுடைய பர்ஃபார்மன்ஸ், கட்சியுடைய வீச்சு எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. இது நாளைக்கும் அது கிடைக்கும். அப்போ என்ன மாதிரி நான் பார்க்குறேன்னா, நாங்கள் வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறோம், ஸோ நீங்கள் எங்களுக்கு வந்து எம்பி இடங்கள் கொடுக்கறது இல்லைன்னாலும் அப்படின்னு மக்களை நோக்கி பாரதிய ஜனதா பேசுகிற மாதிரியான ஒரு தொனி இது கொடுக்குது. ஆனாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை. நான் எங்கே போனாலும் தமிழர்களை உயர்வாக பேசுகிறேன். பிரதமரை பொறுத்த வரைக்கும் விட்டா ஒவ்வொரு மாதமும் இங்கே ஒரு தடவை வந்துட்டு போயிடுவேன். தமிழ் மொழியை பற்றி உயர்வாக பேசுகிறேன், திருக்குறளை பற்றி உயர்வாக பேசுகிறேன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனை பற்றி உயர்வாக பேசுகிறேன், கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து நிற்கிறேன். நான் வந்து உங்களோட உண்மையில நான் ஒரு பெரிய உரையாடலை செய்ய நினைக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய பல்வேறு அதாவது சிம்பாலிக்னாலும் செய்து தரேன். இன்ஃபேக்ட் குஜராத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்கலாம். பட் ரொம்ப முக்கியமான 2 பேர் குஜராத்தை சேர்ந்தவர்கள்னால அங்கேருந்து யாரையுமே அவங்க எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ தமிழகத்துக்கு நாங்கள் தொடர்ந்து அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி இருக்கு. ஆனால் இது தமிழகத்தில் மக்கள்கிட்ட ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த போகுதா அப்படின்னு பார்க்கணும். இது வரைக்கும் அப்படி எதுவுமே இல்லைங்க. இல்லை, அந்த அந்த ரெசிப்ராசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, சரி நீங்கள் இவ்வளோ தூரம் வரீங்களா, நாங்கள் இவ்வளோ தூரம் வரோம் அப்படின்னு இந்த மக்கள் கேட்குற மாதிரி அதை சொல்கிற மாதிரி தெரியல. அப்போ இங்கே தேவை வேற. இங்கே வந்து இந்த சிம்பாலிக்காக ஒன்று கொடுக்கறதுனால ஒன்றும் பெருசாக, இப்போ அவர் கவர்னராக இருந்தால் அவர் வந்து என்ன குடியரசு துணைத் தலைவர் ஆகு அப்படின்லாம் சொல்ல மாதிரி தெரியல. பட் இதை ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷனாக மாற்றுறதா இருந்தால் மேபி ஒரு தெலுங்கானாலேருந்து ஒருத்தரை கொடுத்துருந்தா சவுத் அப்படிங்கிற கணக்கில், வெங்கையா நாயுடு தெலுங்கானா கணக்கில் வருவார். சரி, கர்நாடகாலேருந்து ஒருத்தரை கொடுக்கலாம், ஏன்னா அங்கே உங்களுக்கு ஆட்சி மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை வந்து எடியூரப்பாவை ஆக்கியிருந்தா அவர் அங்கே தன்னுடைய பிளெஸ்ஸிங்ஸை அடுத்து வரக்கூடிய கூட்டணிக்கு அவருடைய பையன் எல்லாம் வேற அந்த ஈக்குவேஷனுக்குள்ள உள்ள இருக்காரு. ஸோ அது மாதிரி இருக்கலாம். கர்நாடகத்தை சேர்ந்த மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர்களுக்கும் இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாம் வந்து எவ்வளவோ கணக்காகுது. தேவேகவுடாக்கு அப்புறமேட்டு ஒரு பெரிய பதவி. இல்லை, தேவேகவுடாவும் கூட வந்து தேர்தல்னு ஜெயிச்சு எம்பி ஆகி ஒரு கோலிஷனை உருவாக்கி வந்தார். பாரதிய ஜனதா என்ன கொடுத்தது? ஒன்றும் கொடுக்கல இல்லையா? கர்நாடக மாநிலத்திலிருந்து ஒரு பெரிய பதவிக்கு. ஸோ அப்போ பாரதிய ஜனதா வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி மகாராஷ்டிராவில் பண்ணலாம். ஏன்னா மகாராஷ்டிராலாம் பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. இன்னும் வந்து அந்த சிவசேனை, மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா, இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து ஆளாளுக்கு சரத்பவார், அஜித் பவார், இப்படியெல்லாம் வந்து கட்சிகள் பிளவுண்டு இங்கே பாரதிய ஜனதாவால் தனிப்பெரும்பான்மையை தனியாக நின்று பெறக்கூடிய நிலையில் அவங்க இல்லை. ஸோ அங்கே ஏதாவது ஒரு சிம்பாலிக்காக ஏதாவது பண்ணுறதன் மூலமாக ஏதாவது நகர்த்த முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். பட் சம்பவம் அவங்க அதை பண்ணலை. சார், தமிழ்நாட்டில் தேர்தல் வருது, தேர்தல் நெருக்கத்துக்காகத்தான் இந்த மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி அறிவிச்சிருக்காங்கன்னு ஒரு பேச்சு. அதே தான் நான் சொல்கிறேன். அதனால வந்து ஒரு 100 வாக்குகள் அதிகமாக கிடைக்குமானா எனக்கு தெரியல. இப்போ நம்ம வந்து சிபி ராதாகிருஷ்ணன் நல்லவரா கெட்டவரா, அவர் இந்த பதவியை சரியா வகிப்பாரா, ராஜ்யசபையை வந்து ஒழுங்காக கையாள்வாரா, பாரதிய ஜனதாவுக்கு இதன் மூலமாக ஏதாவது அனுகூலம் கிடைக்குமாங்கிறது எல்லாத்தையும் விட்டுரும். கிரவுண்ட்ல எலெக்ஷன்ல இதனால வந்து ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா எனக்கு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியல, எனக்கு தெரியல. அப்ப என்ன ஈக்குவேஷன், என்ன அடிப்படையில மோடி, அமித்ஷா, ஜேபி நட்டா இந்த முடிவை எடுத்தாங்க அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு எனக்கு சர்ப்ரைசிங்கான ஒரு இதுதான். அஃப்கோர்ஸ் பல பேர்கள் அடிபட்டு இருக்கும். இவர் இப்படி ஆவாரு, அவர் இந்த மாதிரி ஆவாரு,
அப்படின்னு வந்து பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பேரை அடிச்சு விட்டா மாட்டாமலா போக போகுது? ஆகலைன்னா யார் உங்களை வந்து கேள்வியா கேட்க போறாங்க? ஸோ இவரெல்லாம் கவர்னர் ஆயிடுவாரு, அவர் வந்து இப்ப அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆவார் அப்படின்னு எவ்வளவோ நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அடுத்து வந்து நம்மளே ஒன்று சொல்லிக்கலாம், தமிழிசை குடியரசுத் தலைவராக ஆகலாம் அப்படி சும்மா சொல்லலாம். பட் வை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எதுக்காக, அவங்க என்ன பண்ண போறாங்க, ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி வரும். இப்போ முதல்ல வந்து பாரதிய ஜனதாவுடைய தலைவராக அடுத்து யார் ஆக போறாங்க? ஏன்னா ஜே பி நட்டாவுடைய காலம் முடிஞ்சு பல மாதங்கள் ஆயிடுச்சு. அவங்க ஒன்றும் உட்கட்சி தேர்தல் பண்ணலை, ரைட்? அதை பண்ணி ஆகணும் அவங்க. ஸோ அதுக்கு யார் ஆக்க போறாங்க? அதுக்கும் பல பெயர்கள் பேசப்பட்டது. ஸோ அதுல என்ன நடக்க போகுது, அதுல அவங்க என்ன மாதிரியான ஆளை அவங்க தலைவராக கொண்டு வர போறாங்க? அவர் வந்து செயலூக்கம் மிகுந்தவரா, இல்ல ஃபிகர் ஹெட்டா? யாராவது ஒருத்தரை முன்னுக்கு வச்சுட்டு பின்னாடி வந்து அமித்ஷா இயக்கக்கூடியவராக இருப்பாரா, இல்ல நமக்குன்னு வேற வேலை இருக்கு, ஒரு கிரைசிஸ்னா நம்ம போவோம், ஒரு ஆளை இப்பவே வந்து ஒரு ஒரு இளைஞரை உள்ள கொண்டு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ண போறாங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. எனக்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் துணை தலைவர், குடியரசு துணைத் தலைவராக ஆவதன் மூலமாக ஒரு ஏதோ ஒரு கால்குலேஷன் படி ஒரு 10% வாக்குகள் அந்த கம்யூனிட்டியை மொபிலைஸ் பண்ணி கோயம்புத்தூர் கொங்கு பகுதி முழுமையிலிருந்தும் பெற்றார்கள் என்றால், அதன் காரணமாக ஒரு 10 சீட்டு அதிகமாக கிடைக்கும்னா அதுல ஏதோ ஒரு அரசியல் லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஆக போறது இல்லைன்னா அரசியல் லாபத்துக்காக போடக்கூடிய போஸ்ட் வேற என்ன. இப்ப நீங்க என்ன இன்னொன்று வந்து சீனியாரிட்டி படி போகணும். இப்ப எனக்கு சிபி ராதாகிருஷ்ணன் பற்றி எந்த குறைத்துமே நான் மதிப்பிடலை. அவரை விட சீனியர்கள் பல பேர் இருக்காங்க. ஸோ ஒன்று வந்து உள்ளார்ந்த திறனுக்காக ஒரு செயலை செய்யணும். இப்போ நமக்கு வந்து 2 அமைச்சர்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம், 2 அமைச்சர்களுக்கு மேலேயே சொல்லலாம். நிதியமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்த 2 பேரும் தமிழ்நாட்டோடு உறவு கொண்டவர்கள், தமிழர்கள். அவங்க தமிழர்கள், வெவ்வேறு இடங்கள்ல வசித்தவர்கள். அவங்க தமிழர்கள்ங்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த பதவி தரப்படலை. அவங்க எக்ஸ்ட்ரீம்லி குரூஷியல். அவங்கள மாத்துறதுக்கு மோடிக்கு இஷ்டமே கிடையாது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். சோ மச் சோ தட் அவங்க 2 பேருக்குமே தேர்தலில் நிக்கிறதுல இருந்தெல்லாம் விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்டாங்களாம் நிர்மலா சீதாராமன், அவங்க கேட்க கூட இல்லை ஜெய்சங்கரை, நிர்மலா சீதாராமன்ட்ட தேர்தல் நிற்கிறீங்களான்னு. இல்லை, எனக்கு தேர்தலெல்லாம் நிற்க முடியாது, இந்த இதில் நீங்க என்ன நிதியமைச்சராக இருக்கணும்னா வேற வழி இல்லை, நீங்க ராஜ்யசபா தான் எனக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து சரின்னு அவங்கள கண்டினியூ பண்ண வச்சாங்க. அவங்கள மாற்றலை. ஏன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து நிர்மலா சீதாராமன் மேல அவருக்கு ரொம்ப தெளிவா இருக்கு மோடிக்கு. யாரும் லாபி கூட பண்றது இல்லை. நீங்க ஏதாவது அரசு புரசலா பார்த்துருக்கீங்களா? வெளியுறவுத்துறை எனக்கு வேணும்னு யாராவது ஒரு ஆள் வாயை திறந்து, ஏன்னா ஜெய்சங்கருடைய கேப்பபிலிட்டிங்கிறதுல கிட்டக்க கூட வர முடியாது. ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தவர் உலகம் முழுக்க தினம் வந்து அவரால் விளாடிமிர் புட்டினையும் ஷி ஜின்பிங்கையும் ட்ரம்ப்பையும் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ண முடியும். நமக்கு என்ன நடக்குங்கிறது அவர்களுடைய நலன்களை வைத்துதான் மற்ற நாடுகள் முடிவு பண்ண போகின்றன. ஆனால் வேறு யாரை அந்த இடத்தில் வைத்திருந்தால் இவர்களோடெல்லாம் சரி சமமாக பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு யார் இருக்கிறார் கட்சிக்குள்ள? இதற்கு முன்னாடி சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கெரியர் டிப்ளமேட் கிடையாது. ஆனா கெரியர் டிப்ளமேட்டாக இவரை கொண்டு வந்ததுக்கு பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறையில நம்ம அடைந்த சாதனை என்பது மிக மிக பெரியது. அடிச்சுக்க முடியல அவரை. கட்டாயமா நிதி அமைச்சர் அப்படிங்கிற இதுல வந்து நமக்கு இன்னும் 1-2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் பியூஷ் கோயலை கன்சல்ட் பண்ணுவேன். அவர் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இன்ஃபேக்ட் நிர்மலா சீதாராமனுக்கு வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பேக்ரவுண்ட் கிடையாது. பியூஷ் கோயல் ஒரு முக்கியமான துறை தான், வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காரு. அது மாத்தலாம். நீங்க மாத்தக்கூடும். ஆனா இவர் ஜெய்சங்கரை மாத்த முடியாது.
அப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் நமக்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் கேஸ்ல கிடையாது. இவரை விட்டா கிடையாதுங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொண்டு வந்து ஒருத்தரை நிறுத்துறதுக்கு. சார், எனக்கு ஒரு டவுட் சார். அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு முக்கிய பதவிகளை கொடுத்து பிரதமர் வந்து அழகு பார்க்குறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வளர்ச்சி அடையாமலே இருக்கு. அதை பற்றி உங்களுடைய இல்லை, அதுதான். அதாவது வந்து தமிழ்நாட்டில் நீங்க ஒருத்தருக்கு பதவி கொடுத்ததை வச்சுக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கு. யாருமே வந்து ஜெய்சங்கரை தமிழ்நாட்டு தலைவராக பார்க்கல. அவரும் தமிழ்நாட்டில் வந்து ஒண்ணுமே பண்ணல. நிர்மலா சீதாராமனாவது இங்க வந்துட்டு போறாங்க. ஜெய்சங்கர் நம்ம இங்க பார்த்ததே இல்லை. நான் அவர் இங்க வரணும், தெருமுனை கூட்டங்கள்ல பேசணும்னு நான் சொல்லல. மாறாக நீங்க வந்து ஒரு முருகன் அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் துறை இருக்கு. அவருக்கும் வந்து தேர்தலில் நின்று தோற்று போனார் நீலகிரி தொகுதியில். அதற்கு பிறகு அவர் அதுக்கு முன்னாடியே அவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அதை கண்டினியூ பண்ணி அவருடைய அமைச்சர் பதவி தொடர்கிறது. அப்போ அவர் இங்கே கிரவுண்ட் லெவலில் அரசியல் பண்ணணும். அந்த அரசியல் வந்து ரொம்ப விகரஸா இல்லை அப்படின்னு பாரதிய ஜனதாவை சேர்ந்த அல்லது பாரதிய ஜனதா ஆதரவாளர்களே சொல்லுவாங்க. நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலுக்குள்ள நான் இப்ப போக விரும்பல. அப்ப நீங்க வந்து ஒரு அமைச்சரை உருவாக்கினால் அந்த அமைச்சரிடம் இருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன அரசியல் பண்ணணும் இந்த இடத்துல? உண்மையில சொல்ல போனா தமிழக ஆளுநர் ரவி செய்யக்கூடிய அளவுக்கு கூட அவர் அரசியல் செய்யணுமா வேண்டாமாங்கிறது வேற விஷயம். பாரதிய ஜனதாவுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்கள் செய்யறது கிடையாது. அவர் ஒரு பியூரோக்ராட் சேர்ந்து கூட செய்யறாருங்கிறீங்க. அவர் ஒரு கட்சி ஆளாக இல்லாமல் அவர் தொடக்கூடிய விஷயங்கள் மற்றவர்கள் அந்த அளவுக்கு செய்வதில்லை. அவர் ஒரு ஃப்ளட்டரை கிரியேட் பண்றாரு. இப்ப வந்து அவரை வச்சுதானே நீங்க வந்து நான் அவர் கையால நான் டிகிரி வாங்க மாட்டேன்னு ஒரு டிராமா நடக்குது. ஆமா, அதை தொடர்ந்து ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. பாலிடிக்ஸ். ஆனா அது வந்து அவருக்கு வெற்றி தான் என்ன பொறுத்த வரைக்கும். நீ என்ன ரிஜெக்ட் பண்றதன் மூலமாக என்ன வந்து என்னுடைய கருத்துக்களை பற்றி நீ பேச வைக்கிற. அவர் எதற்கும் பயப்படுறது இல்லை. அவருக்கு ரொம்ப தெளிவான ஒரு கருத்து இருக்கு. அதை அவர் வந்து தெளிவாக அவர் பேசிட்டு இருக்கார். அந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி சார்ந்த அரசியல் கூட நம்ம இங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நான் வெளிப்படையாகவே சிலவற்றை பேசுவோம். எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுல வந்து காந்தியாக இருக்கட்டும், சரஸ்வதியாக இருக்கட்டும், அவர்கள்லாம் வந்து ஒரு சோசியல் மீடியா கூட கிடையாது. அவங்க ஏதாவது சொல்றாங்களா நமக்கு தெரியாது. நயனார் நாகேந்திரன் மூன்றாவது, அவர் வந்து கட்சியுடைய தலைவர், அதனால அவருடைய குரல் வருது. வானதி ஸ்ரீனிவாசனுடைய குரல் வந்துட்டு இருக்கு. இன்னும் 2 பேர் பேசுறது கூட இல்லை. இவங்க 2 பேர் லைம்லைட்ல இருக்காங்களானே தெரியல. அப்ப இதுதான் நீங்க உங்களுடைய வேலை வந்து உங்களுடைய கான்ஸ்டன்சி போதுமா? நீங்க என்ன பண்ணணும்? நீங்க உங்களை வந்து எம்எல்ஏவா ஆக்கியிருக்கிறது வந்து அசம்பிளியில பேசுவதற்கும் அதற்கு வெளியில பேசுவதற்கும். இப்போ ஒரு மற்றொரு உதாரணம் நம்ம எடுத்துக்கிறதா இருந்தா திருச்சி சிவாவை எடுத்துப்போம். ராஜ்யசபா எம்பி. அவர் என்ன பைட் கிரியேட் பண்றாரு? இப்போ சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக அவர் தான் போட்டியிட போறாருன்னு ஒரு தகவல் வருது. அது அவரே வந்து சொல்லிட்டாரு, கட்சி எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அதுதானே உங்களுக்கு வந்து ஒரு சத்தம் எழுப்புவது அப்படின்னா, இஷ்யூஸ் எழுப்புவது, அது வந்து பேசு பொருளா மாற வைக்கிறது. நீங்க எதை பற்றி எங்கே பேசுகிறீர்கள் அப்படின்ட்டு. எச் ராஜா பேசுறாரு. அந்த அளவுக்கு கூட மற்றவர்கள் பேசுவதில்லை. அப்ப நீங்க அரசியலே செய்யாம தமிழ்நாட்டில் வாக்குகள் எங்கேருந்து கிடைக்கும்? யார் அந்த அடுத்த 25 தலைவர்கள்? நீங்க முதல்ல கிரவுண்ட்ல இறங்கி ஒரு கலக்குங்க. திமுக வந்து எப்படி மேலே வளர்ந்து வந்தது, அங்கே அவர்களிடமிருந்து அதிமுக எப்படி அந்த அதிகாரத்தை கைப்பற்றியது, அதற்கு தெருமுனை பேச்சு எந்த அளவுக்கு உதவியது, மக்களோட எப்படி அதை கனெக்ட் பண்ணாங்க,
எப்படி மக்கள்கிட்ட பேசினாங்க, எதை எடுத்து கொண்டு போனார்கள். இன்றைக்கு மக்கள் இன்னும் அதிகமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால பழைய காலத்துல பேசினது போதாது உங்களுக்கு. வெறும் அடுக்குமொழி வசனம் மட்டும் பேசினது போதாது. ஸோ அந்த இடத்துல தான் அண்ணாமலை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு டிபார்ச்சரை கொண்டு வந்தார். பல விஷயங்களை பற்றியும் பேசினார். பல இடங்களுக்கு போய் பேசினார். அப்போ அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல, எல்லாம் நீங்க வந்து அதுக்காக தமிழ்நாடு முழுக்க சுத்தணும்னா அதுக்கான பட்ஜெட் உங்கள்ட்ட கிடையாது. ஒரு கட்சியுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட் ஒரு தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. சோஷியல் மீடியால ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு எங்கெங்க உங்களுக்கு வந்து செலவு இருக்கு? அந்த அளவுக்கான செலவு கூட உங்களால பண்ண முடியாதா? ஏன் உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை பத்தி நீங்க ஏன் கருத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க ஏன் பிரஸ் ரிலீஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? மீடியாவில் எக்ஸ்போஷர் ஆக மாட்டேங்குது. நீங்க ஏன் கடிதம் எழுத மாட்டேங்கிறீங்க? எவ்ரி தேர்ட் டே டிஎம்கே ஆளுங்க போய் அங்க போய் பிரதமர்கிட்ட வந்து கனிமொழியும் பாலுவும் இவரும் அவரும் அப்படின்னு போயிட்டு ஏதோ ஒன்று உட்காந்து ஒரு போட்டோ எடுத்து போடுறாங்கல்ல. நீங்க பாரதிய ஜனதாவிலிருந்து எவ்வளவு பேர் சீஃப் மினிஸ்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் இங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு மட்டும் வரல. அவங்க உங்களுடைய தொகுதிகளுக்கு என்னென்ன வேண்டும், எங்களுக்கு நீங்க சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு காசு கொடுங்கள் அப்படிலாம் கேட்டு வரீங்க இல்லையா? எத்தனை நீங்க எம்எல்ஏ என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க எம்எல்ஏவே வேண்டாங்க. நீங்க அவர்கிட்ட நான் வந்து பாரதிய ஜனதா இந்த ஒரு வட்டத்தை சேர்ந்தவர், நான் உங்களை வந்து பார்க்கணும், எங்களுடைய தொகுதி சம்பந்தமாக எங்கள்கிட்ட 1000 கேள்வி இருக்கு. இப்ப அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு உங்களுக்கு தெரியும். அது ஏதோ ஒரு கான்ஸ்டன்சி கீழே வருது இல்ல, கிண்டி. அதுல யாரோ ஒருத்தர் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் நீங்க அல்லது குறைந்தபட்சம் அடுத்த முறை தேர்தல் வந்து அந்த தொகுதி நமக்கு ஒதுக்கப்பட்டால் நாம் அங்கே நிற்போம் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார்ல, அவர் ஏன் வந்து இவரை போய் பார்த்து நான் வந்து ஒரு கடிதம் கொடுக்கணும் அப்படின்ட்டு? நீங்க வெளியில எவ்வளவு திட்டினாலும் நீங்க போய் பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு ஒரு காகிதத்தை நீட்டிட்டு வரீங்க. அடுத்து இவர் போறாரு, அடுத்து ஸ்டாலின் போறாரு. ப்ரொபகண்டா மாதிரி தானே இருக்கு. ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்களை யாராவது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா? பண்ணா நான் கட்சியை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னாங்களா? இல்ல இல்ல. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு அரசியலே பண்ண தெரியாதா? ஏன் நீங்க ஏன் போய் கனிமொழிக்கு போய் பேசினா அவங்களுக்கு இடம் கொடுக்குறாரு இல்லையா பிரதமர்? நீங்க போய் ஒரு மொழி நேரத்துக்கு ஒண்ணு நீட்டிட்டு வாங்க. இங்க வந்தாங்கல்ல எல்லாரும் வந்து வெறும் கும்பிடு மட்டும் போட்டீங்களா, இல்ல ஏதாவது பேப்பர் நீட்டினீங்களா? நீங்க பேப்பர் நீட்டிங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அதை ரிலீஸ் பண்ணணும் இல்லையா வெளியில? அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. பண்ணணும் இல்லையா? அப்ப இதெல்லாம் என்னன்னா, நான் வந்து உங்களுடைய நலனை மனத்தில் வைத்து நான் செயல்படுகிறேன். இதுதானே நம்ம ஊர் அரசியல்ங்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் என்ன? அப்ப நீங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாத்திக்கலன்னா இங்க ஒரு பையன் உங்களை மதிக்க மாட்டான் முதல்ல. அப்ப இதை நீங்க பண்ணாம ஒருத்தரை வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆக்கிடுறேன், அடுத்து இன்னொருத்தரை பிரசிடென்ட் ஆக்கிடுறேன், அப்புறம் ஒருத்தரை வந்து மினிஸ்டர் ஆக்கிடுறேன் அப்படின்னா அது எப்படி பத்தும்? அது அதான் சார் என்னுடைய கேள்வி. அதுதான், அதாவது அமைச்சர் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு முக்கியத்துவம் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 3 மத்திய அமைச்சர்கள், 3 பேர் கவர்னராக இருந்திருக்காங்க. இப்போ வைஸ் பிரசிடெண்டாக சிபி ராதாகிருஷ்ணன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பதவிகளும் நிறைய பொறுப்புகளும் கொடுத்த போது கூட தமிழ்நாட்டில் பாஜக இன்னும் வளர்ச்சி அடையவே இல்லையே. அதுதான் நான் அதுதான் பதில் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. நீங்க வந்து கள அரசியல் பண்ணுங்க, அது வெளியில தெரியாம மூடி மறைச்சு பண்ணாதீங்க. நாங்க வந்து வீடு வீடா போய் நாங்க வந்து எங்களை பத்தி சொன்னோம். இட்ஸ் நாட் இனஃப். நீங்க வீடு வீடா போறதே ஒருத்தருக்கும் தெரியாது. நீங்க உண்மையிலேயே பயமுறுத்தணும்னா, நீங்க வந்து இங்க சைக்காலஜிக்கல் கேம் ஆடணும்னா, நீங்க திமுகவை, இப்போதைக்கு உங்களுடைய எதிரி திமுக, அதிமுக உங்களுடைய நண்பன். அப்ப திமுகவை கலக்கணும்னா இங்க திமுகவை பிளண்ட் பண்ணணும் எல்லா இடத்துலயும். திமுகவுடைய அந்த தொகுதி எம்எல்ஏ ஏதாவது சொல்றாரா செய்யறாரா, அதை நீங்க ஷேடோவா இருந்து நீங்க அதை பிளண்ட் பண்ணுங்க. ஒரு அமைச்சர் ஏதாவது சொல்றாரா, அதை ட்ராக் பண்ணி அதை வந்து வெட்டி தள்ளிக்கிட்டே இருங்க. நீங்க அவருடைய தவறுகளை பெரிதாக்குங்கள், இந்த ஆட்சியின் குறைகளை பெரிதாக்குங்கள். அதுக்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்துங்க. ரியல் நான் சோஷியல் மீடியா லைக் எலக்ட்ரானிக் மீடியா, பிரிண்ட் மீடியாவை பயன்படுத்துங்கள். கூட்டங்களை நடத்துங்கள். இலக்கிய அணி தீவிரமாக ஏதாவது செய்யுதானே தெரியல. இப்போ இலகணேசனை பற்றி சொல்லும் பொழுது ஏன்னா அவர் ரொம்ப முக்கியமாக அவர் வந்து இலக்கியத்துக்கென்று ஒரு ஒரு பெரிய செயல்பாட்டை எல்லாம் ஆரம்பித்தார்.
அதுக்கப்புறம் அவருடைய வேலை வேற பக்கம் வந்தோடனே அவர் போயிட்டார். ஒரு அது நல்ல எடுத்து இலக்கியவாதி அவர். இல்ல இலக்கியவாதிங்கிறத தாண்டி இலக்கியத்தில் ஆர்வம் உள்ளவர் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப அது ஏன் முக்கியம்? ஒரு இலக்கியவாதியோடைய குரல் வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட் பவர்ல அது எதிரொலிக்கும். பல இடங்களுக்கு போகும், பேசப்படும். இவங்க என்ன பண்றாங்க? திமுக சல்மா அப்படிங்கிற ஒருவரை எம்பி ஆக்குறாங்க. அவங்க இலக்கியவாதி. அவங்க நீங்க கஷ்டப்பட்டு தேடுவீங்க. உங்களுக்கு ஆதரவா இருப்பாள். இப்போ சோ தர்மன் மாதிரியா இருக்கிறவர்லாம் அவர் கட்சி சார்ந்தவர் கிடையாது. அவர் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக ஒரு கருத்தை பேசக்கூடாது. பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான இல்லை, அவர் பேசக்கூடிய ஒரு கருத்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருக்கும். பட் அவர் ஆம்பிளிஃபை பண்ண மாட்டாங்க. அதுவும் கூட யாரோ ஒரு நியூட்ரலா இருக்கிறவங்க தான் செய்யணும். உங்களுக்கு இலக்கிய ஆதரவு எங்கிருந்து வருகிறது? உங்களுடைய கலை உலக ஆதரவு, சினிமா ஆதரவு எங்கிருந்து வருகிறது? இதெல்லாம் வரும்பொழுதுதான் தமிழக மக்கள் உங்களை பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து கொத்தா போய் அவங்க விஜய் பின்னாடி நிக்க போறாங்க. நீங்க அதிர்ச்சி அடைவீங்க. அந்த ஆளு ஒண்ணுமே அந்த ஆளுகிட்ட ஒரு சரக்கே இல்லை. அவரு அதே பெரியாருங்கிறாரு, அவர் அதே அம்பேத்கருங்கிறாரு. அதெல்லாம் பார்த்துட்டா மக்கள் போறாங்க. விஜய் சினிமாவில் நடிச்சவர், அவருடைய வசனம், அவர் பாட்டை எழுதினவன் யாரோ பாட்டு எழுதுறவன், அதுக்கு மியூசிக் போட்டவன் எவனோ ஒருத்தன், பின்னணி பாடினவன் எவனோ ஒருத்தன், அது விஜயே பாடின மாதிரி. விஜய் கூட 1-2 பாடலாம் பாடியிருக்காரு. பட் அதை அப்படியே அவருடைய கருத்தாக எடுத்துக்கிட்டு நாங்க விஜய்க்கு வாக்களிக்க போறோம் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அதுதான் தமிழ்நாடு. இந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள பூந்து புறப்படணும்னா நீங்க நாங்க திரும்ப வந்து வீடு வீடா போவோம், ஏறுவோம், படி ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க பத்தாது. அது பாரதிய ஜனதாக்கு அணுகுமுறை வேற மாதிரி. கட்டாயமா அவங்களுக்கு தமிழ்நாட்டோடைய அணுகுமுறை இன்னும் பிடிபடலை. நிஜமா அண்ணாமலையை தவிர வேற யாருக்கும் அது வந்து அவ்வளவா பிடிபடலை. அவர் பண்ண முயற்சி பல்வேறு காரணங்களால அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து நைனா நாகேந்திரன் தான் கரெக்டான ஆளுன்னு அவங்க முடிவு பண்ணதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பட் நீங்க தொடர்ந்து நீங்க இந்த மாதிரியான செயல்பாடுகளும் ஒரு கம்பேட்டிவா இறங்கி சண்டை போடுறது அப்படின்னு, இப்ப உதாரணத்துக்கு வந்து சரியா தப்பாங்கிறதுக்குலாம் பிறகு போகலாம். இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை, இந்த நாட்டு மக்கள் வந்து இருமொழிக்கு மேல வேற எதையும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் போது அண்ணாமலை தைரியமா இறங்கி உண்மையாமா மக்கள்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு கேட்டா அதோட அவங்க இருமொழி கொள்கை தானே, அப்ப சரி நானும் சேர்ந்துக்கிறேன் அதோட கூட அப்படின்னா நீங்க எங்க எதிர்க்கிறீங்க? நீட்டு பிரச்சனையா? வா கேட்டுருவோம், மக்கள்கிட்டே கேட்டுருவோம். நீட்டு பிரச்சனை அப்படின்லாம் வந்து 2 பேரும் ஆவுன்னு கத்திட்டு இருக்கும்பொழுது பிரச்சனையா உனக்கு? நீட் உனக்கு பிரச்சனையா? இந்த 10 சாய்ஸ். நீட் கொடூர பிரச்சனை, என்னை கொள்கிறது. நீட் சூப்பர், அதனால்தான் எனக்கு இடம் கிடைத்தது. நடுவில் 1000 போடுங்க, கேளுங்க, எல்லாத்தையும் போய் கேடு, அந்த ரிசல்ட்டை வெளில பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு இறங்கி களத்துல இறங்கும்போது உடனே எதிராளி எல்லாம் வாய முடியும். ஏன்னா அவனும் ஒன்னும் கருத்து கேட்டெல்லாம் பண்ணல, கருத்தை உருவாக்குகிறவர்கள் தான் அவங்கெல்லாம். கருத்து திருப்பி தான். அப்ப நீங்க மாற்று கருத்துன்னு ஒண்ணு, நீங்க ஒரு கவுண்டர் நரேட்டிவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கவுண்டர் நரேட்டிவை கொண்டு வராமல் அப்படியே அமைதியா இருந்து அப்படியே திடீர்னு வாக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தால் அது உங்களுடைய கட்சியை வளர்க்காது. இப்போ பாரதிய ஜனதா வந்து ஒரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு குடியரசு துணைத் தலைவர் பதவி கொடுப்பது என்பது அவருக்கு ஏதோ ஒரு நன்றி கடன் செலுத்தி இருக்கிறார்கள் வைத்துக் கொள்ளலாமே தவிர, அதன் காரணமாக அப்படியே பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஒரு 3-4% ஓட்டிங் மேல போய் அவங்க ஒரு 10 சீட் எக்ஸ்ட்ராவா வாங்கிடுவாங்க அப்படின்னா நான் நம்பல. நன்றி சார்.